அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம எப்போ நியூஸ் ஏற்று இன்னைக்கு 1000 காரணம் சொல்லலாம் மார்க்கெட் இறங்கிறதுக்கு ரீசன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அதான் தேவையே கிடையாது. நம்ம கால்குலேஷன்ல தான் அது என்ன ஆனாலும் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு 0 to ஹீரோ கால் எக்ஸ்பைரி எல்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க. எவ்வளவு பர்ஃபெக்டா 0 to ஹீரோ கால் மேட்ச் பண்ணி கொண்டு போனாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு எங்க வரும்போது எங்க எடுக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 23,300 புட்டு 72 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப் சைடு, 72 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு. பாருங்க, காலையில இருந்து இது என்னங்க மேலதான் இருந்தது. இந்த இடத்துல இருந்து ஏன் திரும்பிச்சு? அதுதான் மார்க்கெட்ல நீங்க படிக்கணும், தெரியணும். அப்படியே புள்ளினா அந்த புள்ளி தான் அங்கதான் திரும்பும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே திரும்ப. அதே போல அங்கிருந்து வந்தவர் இங்கிருந்து ஏன் திரும்பினார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது அப்படி அடுத்தது போனா எங்க திரும்பும் எல்லாமே நமக்கு தெரியணும். அப்போ இது இங்க இருந்து ஏறினவர் ஒரே தூக்கிட்டு இதுக்கு கீழே விடவே இல்லை. ஏன்? இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது போயிட்டு ஏன் இங்க ரிஜெக்ட் ஆச்சு, இங்க ஏன் இதாச்சு, இங்க மறுபடியும் ரிஜெக்ட், இங்க ஏன் இதாச்சு, மறுபடியும் இங்க போய் ரிஜெக்ட், மறுபடியும் இங்க வந்து ஏன் எடுக்கிறாங்க, மறுபடியும் ஏன் இந்த ஃபிளாஷ்லாம் அடிச்சுது. இது எல்லாமே மேக்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப எங்க எடுக்கணும்? இது இவ்வளவும் உட்காந்து பிடிச்சிட முடியுமா சார்? அது இவ்வொரு விஷயம். நம்ம தான் அதுக்கு ரூலை சொல்லி கொடுத்துறோம். அப்படி பிடிக்கணும்னா என்ன எப்படி கொண்டு போகணுன்றதை சொல்லி கொடுத்துருக்குறோம். நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவை? ஒரு நாளைக்கு 500 ரூபா, 1000 ரூபா, 2000, உங்களுக்கு டிபெண்ட் ஆன் கேபிட்டல். அது கேட்டுறப்போ நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் வெளியே. அது எங்கேயோ போயிட்டு போகுது. மார்க்கெட் என்ன இன்னையோட முடிஞ்சு போயிடுதா? கிடையாதுல்ல. அப்போ அதற்கேற்றால் போல வர்த்தகம் பண்ணுங்க. பொசிஷனை இங்க இன்ட்ராடே இந்த ஆப்ஷன் பையிங்ல கொண்டு வரவே கூடாது. இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். பொசிஷனல்ல நம்ம மார்க்கெட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு, காலமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். மார்க்கெட்ல ஏறுங்க. யாரோ ஒருத்தர் மெசேஜ் கூட பண்ணி கேட்டிருந்தாங்க, என்கிட்ட சொல்லியிருந்தேன். இல்லைங்க, இது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் ஏறும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நெக்ஸ்ட் இது வேல்யூ மாறிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் மாத்துவாங்க வேல்யூஸ் அப்படின்னு. அப்போ நம்ம ஏன் இந்த வேல்யூல மார்க்கெட்டை கொடுக்காம இதுல கொடுக்குறோம் அப்படிங்கறது சிந்திங்க மக்களே. சிந்திச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க, படிச்சுட்டு வர்த்தகம் பண்ணுங்க. நீங்களே படில யார்ட்டையும் கிளாஸ் போடணும் அவசியம் எல்லாம் கிடையாது. அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. மார்க்கெட் அந்த புள்ளிகள்ல மட்டும்தான் அது இயங்கும். நீங்க எனி நியூஸ் எங்க 1000 சொல்லிக்கலாம் நீங்க இதுக்காக இறங்கிடுச்சு ஏறிடுச்சுன்னு, அதெல்லாம் நம்பாதீங்க தயவு செய்து. நன்றி, வணக்கம், வாங்க.